இப்போ என்னதான் சைக்கியாட்ரி, மென்டல் ஹெல்த் பத்தின அவேர்னஸ் ஜாஸ்தியா இருந்தாலும், கவர்மெண்ட்ல இருந்து மென்டல் ஹெல்த் சப்போர்ட் நெறைய இருந்தாலும், இன்னும் அந்த ஸ்டிக்மா அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கு. சோ, சைக்கியாட்ரி இல்ல மனநல மருத்துவம் பத்தின சில மித்ஸ நம்ம பர்ஸ்ட் பண்ணுவோம். ஒண்ணு, ஆ நான் வந்து ரொம்ப அறிவாளி, என்னால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். எனக்கு போய் எப்படி டிப்ரஷன் வரும்? இவருக்கு போய் எப்படி டிப்ரஷன் வரும்? அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. டிப்ரஷன் இல்ல மனநல நோய்கள் யாருக்கு வேணா வரலாம். அவங்களோட அறிவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. 2வது, சைக்கியாட்ரி மாத்திரை எடுத்துக்கிட்டாலே லைஃப் டைம் அடிக்ஷன் தான். ஐயோ! மாத்திரை ஆரம்பிச்சுட்டா நிறுத்தவே முடியாது. அப்படின்றது ஒரு மித்து தான். சைக்கியாட்ரி மெடிசின்ஸும் மித்த மெடிசின்ஸ் மாதிரி நிறைய வகைகள் கொண்டது. அதுல ஒரு சில மெடிசின்ஸ்க்கு அடிக்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கு. பட் நீங்க மனநல ஆலோசகர், சைக்கியாட்ரிஸ்ட் பிரிஸ்கிரைப் பண்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அத பத்தின கவலை உங்களுக்கு தேவையில்லை. சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போனாலே நம்ம ஒரு பைத்தியம். நம்ம ரோட்ல ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு சுத்துற மாதிரி நமக்கே ஒரு பிம்பம் வந்துருது. அதுவும் ஒரு மித்து தான். சாதாரண ஆங்ஸைட்டி, டிப்ரஷன், தேவையில்லாத எண்ணங்கள் ஓடுது அப்படின்னு ஒரு உளவியல் ஆலோசனையில இருந்து தீவிர மனக்குழப்பம் வரைக்கும் சைக்கியாட்ரியில இருக்கிற டிசீஸ் ரேஞ்ச் ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் ஒரு மித்து தான். சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகும்போது நம்ம என்னெல்லாம் சொல்லணும், சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம ப்ரிப்பேர்டா போணும். அப்பதான் நம்மள வந்து கரெக்ட்டா டயக்னோஸ் பண்ணுவாங்க கிடையாது. நீங்க ஓப்பன் மைண்டடோட போனாலே உங்களுக்கு இருக்கிற விஷயங்கள அவங்க புரிஞ்சுக்க முடியும். தேங்க் யூ.